பாட்டி தெல்மா வீட்ல கதை ஆரம்பிக்கிறது. அவங்க வயசு 93. ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்கன்னா இல்ல, ஆனா உற்சாகம் ததும்புது. அவங்க பேத்தன் டேனியல் கணினி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? அவங்க கணவன் நெட் நினைவுக்காக பழைய இசையை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பாட்டி தனியா வாழ்றாங்க. டேனியல் அவங்க ஒரே பேத்தன். அம்மா கவலைப்படுற மாதிரி இல்லாம டேனியல் ரொம்ப சும்மா இருக்கான். பாட்டி வழிதவறி போகாதுன்னு ஒரு கடிகாரம் போட்டிருக்கான். பாட்டி நெட் விட்டுட்டு போன ஒலிப்பதிவை மீண்டும் மீண்டும் கேட்டு சந்தோஷப்படுவாங்க. ஆனா டேனியலோட போன் கால் அவங்க சாதாரண வாழ்க்கையை அடியோடு மாத்தி போடுது. என்னன்னா, கார் மோதி ஒரு கர்ப்பிணி பெண் விபத்துல சிக்கிட்டாங்கன்னு சொல்றான். ஜாமீன்ல $10,000 வேணும்னு சொல்றான். பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பிள்ளைகளிடம் கேட்காமல் பாட்டியிடம் தான் கேட்கிறான். பாட்டி சொல்லிக் கொடுக்க முடியாத அளவுக்கு பயந்து போறாங்க. அவள் இறுதிச் சடங்கு காசு எல்லாத்தையும் எடுத்து ஒரு முகவரிக்கு அனுப்பிட்டா. டேனியல் அவள் பொண்ணு அல்லது அலன் மாப்பிள்ளை போன்ல சொல்றதுக்கு முன்னாடி காசு அனுப்பிட்டா. டேனியலுக்கு ஒரு பிரச்சனைன்னு நினைச்சு தெல்மா கிட்ட கேள்வி கேட்டு பயங்கரமா கவலைப்பட்டா. ஆனா டேனியல் வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருந்தான்னு தெரிஞ்சதும் ஏமாத்தப்பட்டதா தெரிஞ்சு கடுப்பா போயிட்டா. அந்த காசு திரும்ப வரலாம், இது மாதிரி ஏமாத்தல் நிறைய நடக்குதுன்னு குடும்பத்தாரும் போலீஸ்காரங்களும் சொன்னா அவ காதிலேயே விழல. தெல்மாவுக்கு காசு மட்டும் இல்ல, அவள் கௌரவம் தான் சம்பந்தம். அந்த கும்பலை தேடி கிளம்பிட்டா. காசு அனுப்பின முகவரி மட்டும்தான் கையில இருக்கு. ஆனா வேற ஊருக்கு போகணும், நெடுந்தூரம். பழைய நண்பர்களை உதவி கேட்டா அவங்க எல்லாரும் தங்களோட பிரச்சனையில நிறுத்திட்டாங்க. ஒரு திட்டம் போட்டா. டேனியலை கூட்டிட்டு ஓல்ட் ஏஜ் ஹோம் போறேன்னு சொல்லி புறப்பட்டுட்டா. அவள் பழைய நண்பன் பெண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. எப்பவும் சந்தோஷமா இருக்கிற பெண். தெல்மாக்கும் பெண்ணுக்கும் நிறைய கதை இருக்கு. இளமையில சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒருத்தரை ஒருத்தர் சாரின்னு பார்த்துக்கிட்டாங்க. ஆனா கடைசில நெட்டைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இருந்தாலும் நண்பர்களா இருந்தாங்க. ஆனா தெல்மாக்கு ஒரு முக்கிய வேலை இருக்கு. பெண்ணோட அருமையான மின்சார ஸ்கூட்டரை கடன் வாங்கணும். அந்த ஏமாற்றுக்காரங்கள பிடிக்கணும். பெண் ஒரு கணம் தயங்கினான். அவன் ஸ்கூட்டரை ரொம்ப பிடிக்கும். தெல்மா பலவீனமா இருக்கான்னு சொல்றான்னு பயந்தான். ஆனா தெல்மா சாமர்த்தியமா சொன்னா, எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு. சரின்னு சொன்ன உடனே தெல்மா புறப்பட்டுட்டா. பெண்ணும் டேனியலும் அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. ஓல்ட் ஏஜ் ஹோம் கேட்டுல இருந்து தெல்மா புறப்பட்டு போனா. பெண் தெல்மாவை நிறுத்தி சொன்னான், ஸ்கூட்டர்ல போறேன்னா நானும் உன்னோட வரணும், பழி வாங்குறதுக்கு. தெல்மா தயங்கினா. பெண் இன்னும் கஷ்டமா பண்ணிடுவானோன்னு. ஆனா அவனோட உதவி வேணும்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டா. இந்த நேரத்துல டேனியலும் அவன் அப்பா அம்மாவும் தெல்மா எங்கேன்னு பதட்டமா இருந்தாங்க. ஓல்ட் ஏஜ் ஹோம் ஸ்டாஃப் சரியா பார்த்துக்கலன்னு திட்டினாங்க. 2 மூத்தவங்க ஒரு அம்பர் அலர்ட் மாதிரி காணாம போன முதியவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருந்தா என்னன்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் கதை தெல்மா பெண்ணு ஸ்கூட்டர்ல நகரம் முழுக்க சுற்றி அடிச்ச கதை. முதல்ல தெல்மாவுடைய ஃப்ரெண்ட் மோனா வீட்டுக்கு போனாங்க. மோனாட்ட துப்பாக்கி இருக்குன்னு தெல்மா நினைச்சா. ஏதாவது ஏமாற்றுக்காரங்க கடுமையா நடந்துக்கிட்டா உபயோகமா இருக்குன்னு. மோனா சரியில்ல வாழா. பிள்ளைங்க பக்கத்துல இல்ல. தெல்மா பெண்ண வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. பெண் மோனா கூட பேசிட்டு இருக்கும் போது தெல்மா கண்ணுக்கு தெரியாம துப்பாக்கி தேடினா. ஒரு ஸ்பை மாதிரி கிடைச்சிச்சு. ஆனா சட்டன்னு கைவிட்டு ஒரு பூஜை வாசல் உடைஞ்சு போச்சு. சந்தோஷமா இருந்த மோனாக்கு காதில்லன்னா கேட்கல. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. முதியவங்க ஒதுக்கி வைக்கப்படுறது ரொம்ப சோகமானதுன்னு தெல்மா நினைச்சா. அப்படி நான் ஆகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டா. மனசு சுறுசுறுப்பா இருந்தாலும் உடம்பு வயசாக வயசாக வருத்தமா இருக்குன்னு பெண் சொன்னான். அந்த நேரத்துல தான் தெல்மா இன்ஸ்டாகிராமில் படம் போட்டதை டேனியல் பார்த்துட்டு அவளோட லொகேட்டர் வாட்ச் பயன்படுத்தி அவளை கண்டுபிடிக்கலாம்னு ஞாபகம் வந்தது. இந்த குறிப்பு டேனியலையும் அவன் அப்பா அம்மாவையும் நேராக ஒரு பெட்ரோல் பங்குக்கு இழுத்துச்சு. அங்க பாருங்க, தெல்மா பெண் ஸ்கூட்டர் சார்ஜ் பண்றாங்க. தெல்மா அவங்க குடும்பம் கிட்ட வந்திருக்குன்னு உணர்ந்து லொகேட்டர் வாட்ச் அங்கேயே விட்டுட்டு ஸ்கூட்டர்ல பறந்துடுறாங்க. இதனால குடும்பம்ல கவலை அலைமோதுது. டேனியல் என்னமோ தன் பாட்டியோட இந்த ஆபத்தான சாகசத்துக்கு அவன்தான் காரணம்னு குற்ற உணர்வுல தத்தளிக்கிறான். வேலை இல்லாமையும் கணக்குல கஷ்டப்படுறதால வேலை கிடைக்காம இருக்கிறதுல அவனுக்கு நிறைய சிரமம். தெல்மா பெண்ணும் தவறான வழி பிடிச்சு சிரமத்துல மாட்டிக்கிறாங்க. ஸ்கூட்டர்ல இருந்து இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பெண் இந்த மிஷன் அபத்தம்னு கூறி முதியோர் பிங்கோ நெசவு போன்ற பாதுகாப்பான வேலைகளைத்தான் பண்ணணும்னு சத்தம் போடுறான். அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு குடிபோதையில் இருக்கிற டிரைவர் அவங்க ஸ்கூட்டரை முட்டிக்கிழிச்சு போடுறான். தெல்மா சிறிதும் பயப்படாம நடைபயணம் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனா இருட்ட ஆரம்பிச்சதும் நடக்க முடியாம தள்ளாடி விழுந்துடுறாங்க. எழ முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறப்போ பெண் உதவி பண்றான். நர்சிங் ஹோம்ல கத்துக்கிட்ட தந்திரத்தை உபயோகிச்சு அவங்க வயசுல சின்ன சாகசம் நல்லதுன்னு அவளை உறுதியா சொன்னாரு. சரின்னு சொல்லி அவரு ஒருத்தரோட போறேன்னு வாக்கு கொடுத்தாரு. அப்போதான் பாருங்க, லூயிஸ் என்பவள் ஒரு பழைய நண்பியோட பெண் காரில வந்தா. அவங்க உதவி பண்ணி இருவரையும் அவங்க இலக்கை அடைய உதவி பண்ணாங்க. அப்புறம் ஒரு பெர்ஃப்யூம் ஷாப் போனாங்க. அது போஸ்ட் ஆபீஸ் மாதிரியும் இருக்குன்னு சொன்னாங்க. அங்க லாக்கர் இருக்குன்னு சொன்னாங்க. தெல்மா வேகமா பணம் வைச்ச லாக்கரை கண்டுபிடிச்சா.
சிறிது நேரத்துல மைக்கேல் என்னும் ஒரு இளைஞன் அந்த லாக்கர்ல இருந்து சீட்டெடுக்கிறத பார்த்தாங்க. அவங்க மைக்கேலை ஒரு ஆண்டி ஷாப் வரைக்கும் பின்தொடர்ந்தாங்க. ஷாப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி தெல்மா கூட இருக்கிறவங்க தங்களோட ஹியரிங் எய்ட்ல போன் கனெக்ட் பண்ணி வால்கி டாக்கி மாதிரி யூஸ் பண்ணாங்க. அவங்க சியாப்பா நுழைஞ்சு பார்த்தா ஹார்வி என்னும் பழைய ஷாப் ஓனர் தான் இந்த மோசடிக்கு பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சது. அவருக்கு உதவியா அவரு மகன் மைக்கேல் இருந்தான், டேனியல்னு சொல்லி ஏமாத்தினான்னு தெரிஞ்சது. ஹார்வி தெல்மாவை உடனே எதிர்கொண்டு அவங்க போனை தட்டிவிட்டு அவங்க பணத்தை திருப்பி வாங்க முயற்சி பண்றதை பேச்சாலே ஏளனம் பண்ணினான். அவன் சொன்ன விஷயம் என்னன்னா, அவன் இந்த மோசடி நடக்க என்ன வேணும்னாலும் பண்ணுவான்னு சொன்ன அந்த கஷ்டமான நேரத்துல திடீர்னு தெல்மா கண்மூடித்தனமா நடிச்சா. மறதி பிடிச்ச மாதிரி. எங்க இருக்காங்க, யாரு சுத்தி இருக்காங்கன்னே தெரியல. மைக்கேல் ஹார்வி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா தெல்மா நடிப்புன்னு சீக்கிரமே புரிஞ்சுச்சு. டபுள் ஆக்ஷன். துப்பாக்கி எடுத்து ஹார்வி மேல நோக்கி வைச்சா. மைக்கேல் அதிர்ச்சியில ஓட ஆரம்பிச்சுட்டாரு. படு ஸ்பீட்ல வந்த பெண் மைக்கேலை தள்ளி வைத்துட்டான். அதே சமயம் தெல்மா தன்னம்பிக்கையோட ஹார்விய கையில இருந்த பணத்தை திரும்ப வாங்கிக்க சொன்னா. எச்சரிக்கையா சுவர்ல ஒரு துப்பாக்கி வெடிச்சா. பெண் போய் தெல்மாவுக்கு உதவி பண்ணினான், துப்பாக்கிய வாங்கிட்டான். தெல்மா திருடப்பட்ட பணத்தை தேடி ஆரம்பிச்சா. ஆனா பணம் ஆன்லைன் அக்கவுண்ட்க்கு மாத்தி இருந்ததுன்னு தெரிஞ்சதும் சிரமம் ஆரம்பிச்சுச்சு. அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அவசரத்துல டேனியலை காலுக்கு போட்டுட்டா. தெல்மா பாதுகாப்பா இருக்கிறத கேள்விப்பட்ட டேனியல் காலை போன்ல பேசி அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்றதுன்னு காமிச்சு உதவி பண்ணினான். பாதுகாப்பை முதல்ல வச்சு பெண் சொன்னபடி தெல்மா லாகின் பண்ணிட்டா. காசு திரும்பி வரப்போகுதுன்னு நினைச்ச சமயம் மைக்கேல் திடீர்னு வந்துட்டான். பெண்ணை கவனிக்காம விட்டுட்டு ஹார்வி சாத்தியம் பாருங்க, கம்ப்யூட்டரே ஷட் டவுன் பண்ண பார்த்தான். காசு டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கணும்னு. ஆனா தெல்மா வேகமா அவன் ஆக்சிஜன் டேங்கை பிடிச்சு அவனை தடுத்து நிறுத்தினா. அப்புறம் மைக்கேலை கண்டிச்சா. பழச்சுகளை ஏமாத்தி காசு பறிக்கிற கொடுமைன்னு சத்தம் போட்டா. அவன் தாத்தா அவனை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவனை அதிர்ச்சியில தள்ளினா. தெல்மா காசை திரும்ப அவங்க அக்கவுண்ட்ல போட்டு முடிச்சாச்சு. ஏமாற்றத்துல நிலைகுலைஞ்ச கொள்ளையர்களை பார்த்து கம்ப்யூட்டர்ல பல ஷாட் விட்டு டிரான்ஸ்ஃபர் மாற்ற முடியாத மாதிரி செஞ்சா. ஹார்விய பார்த்து பழச்சுகளை ஏமாத்திட்டு எதிர்காலம் வெறுமையா துக்கமா இருக்கும்னு கடுமையா எச்சரிச்சா. அப்புறம் ஹார்வி பக் சிகரெட் எடுத்து ஆக்சிஜன் டேங்க் பக்கத்துல புகைப்பிடிக்க கூடாதுன்னு கண்டிச்சா. கடையில இருந்து வெளியே வந்த தெல்மா சிகரெட்டை குப்பையிட பல போட்டா. அந்த மறைஞ்சு இருந்த ஆக்சிஜன் டேங்க் வெடிச்சிடுச்சு. டேய், என்ன திராமாடி கெண்டிங் பாருங்க. டேனியல் வந்து தெல்மா பெண்ணையும் கூட்டிட்டு போறா. அவங்க அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்றா. ஆஸ்பத்திரிக்கு போனதும் தெல்மா பெண்ணுக்கு சிரிச்சு சிரிச்சு விடை கொடுக்கிறா. அவங்க சாகசம் என்னமோ நல்லா இருந்திருக்குன்னு சந்தோஷமா யோசிச்சுக்கிட்டே பணம் கிடைச்சாச்சுன்னா அடிக்கடி வருவேன்னும் புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுப்பேன்னும் சொல்றா. நகரத்துல சுத்தி அடிச்சு எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம்னு கனவு காணுறா. சில வாரங்கள் கழிச்சு தெல்மா ஜீவன் புதுசா ஒரு அழகான வாழ்க்கையில இருக்கிறா. டேனியலோட நெட் கல்லறையில போய் பூ வைக்கிறாங்க. நெட் ஞாபகத்துல கண்கலங்கி நிக்குறாங்க. அந்த நேரத்துல டேனியல் தெல்மா எப்பவாவது போயிடுவாங்கன்னு பயந்து சொல்றான். அதை கேட்ட தெல்மா, வாழ்க்கைய ரசிச்சு உன் அன்புக்குரியவங்களோட நேரம் கழி டேனியல். உன் அம்மா போயிட்டா என்ன சொல்லுறியா? என்ன சொல்லுற? நீ கற்றுக்கொண்ட அன்பு, வாழ்க்கை பாடங்கள் எல்லாத்தையும் விட அருமையானது டேனியல். உனக்கு நான் கொடுத்த அன்பு மற்றும் வாழ்க்கை பாடங்கள் எல்லா பொருளையும் விட அருமையானது. யாரும் விட்டு போகிற சிறந்த பரிசு என்றால் நம் மனதில் நீங்காத சந்தோஷமான நினைவுகள் தான்.